வணக்கம். என் பெயர் குமார். கண்டென்ட் ஹெட் லாபம் நிறுவனம். உங்க எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை 10-20 வருஷத்துல ரொம்ப சிம்பிளா சேர்க்கறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச போறேன். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஓகேயா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எப்படியோ செலவு பண்ணிடுறோம். பலவிதமான செலவுகள் நமக்கு வருது, செலவு பண்ணிடுறோம். சம்டைம்ஸ் நம்ம சம்பாதிக்கிற பணம் செலவுக்கு கூட பத்துறது கிடையாது. அப்போ என்ன செய்கிறோம்? கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணுறோம். கடன் வாங்கினா நம்ம அந்த பணத்தை திரும்ப வட்டியோட தானே கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ செலவு, கடன் இப்படி போயிட்டே இருந்ததுன்னா நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நம்மளால் எப்படி சேமிக்க முடியும்? இதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு அருமையான வழியை நான் சொல்கிறேன். நல்ல வேலையாக நம்ம சம்பாதிக்கிற பணம் அத்தனையும் செலவு பண்ணிடுறதில்ல. நமக்கு தெரிஞ்ச வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறோம். இப்போ உதாரணமாக பேங்க் ரெக்கரிங் டெபாசிட்டில் சேர்க்கிறோம். பக்கத்து தெருவில் யாரோ ஒருத்தர் நடத்துகிற சீட்டு திட்டத்தில் சேமிக்கிறோம். இல்லாட்டி நகை சீட்டு சேமிக்கிறோம். இதெல்லாம் தாண்டி இன்சூரன்ஸ் பாலிசியில் கொஞ்சம் பணத்தை சேர்க்கிறோம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்ச வழியில் நம்ம பணத்தை சேர்த்தாலும் இதுதான் கரெக்டான வழிகளா? இதை விட நல்ல வழிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படி ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கான பதில் இந்த திட்டங்களை விட சிறப்பான லாபம் கொடுக்குற திட்டங்கள் இருக்கவே இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அந்த திட்டம் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டு தான் அந்த திட்டம். என்ன சார் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, அதில் பணத்தை போட்டால் நஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை சார் ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய இந்த கருத்து தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக பணம் போடுறீங்க, அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு எவ்வளவு காலம் நீங்கள் பணம் போடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதோட நஷ்டம் வர்றதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் மொத்தம் 3 வகையான திட்டங்கள் இருக்குது. முதல் திட்டம் கடன் ஃபண்டுகள், அதாவது இங்கிலீஷில் இதை டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் பணம் போடணும்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை இதில் போடலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6லேருந்து 8% வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு, அதாவது வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகளுடைய ஸ்கூல் ஃபீஸு, பையனுடைய காலேஜ் ஃபீஸு அல்லது 1 வருஷத்துக்குள்ளே தேவைப்படுற பணம் மட்டும் சேர்க்கணும் அப்படின்னா இந்த கடன் ஃபண்டில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். இதுக்கு அடுத்து பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள், அதாவது ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபண்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா குறைஞ்சது 7லேருந்து 10 வருஷத்துக்கு தேவையில்லாத பணங்கள், அதாவது இந்த பணம் எனக்கு 10 வருஷம் கழித்து தான் வேணும் அப்படின்னு இருக்கிற பணத்தை மட்டும் நீங்கள் போடலாம். அப்படி தொடர்ந்து போட்டு வச்சிருக்கும் பட்சத்தில் அல்லது மாதம் மாதம் இந்த ஈக்விட்டி ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் போடும் பட்சத்தில் உங்களுக்கு 12% லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு 10 வருஷம் கழித்து பையனை காலேஜுக்கு அனுப்புகிறோம், அதுக்கான பணத்தை நீங்கள் போடலாம். இல்லை ஒரு 10 வருஷம் கழித்து மகளுடைய கல்யாணம் வருது, அதுக்கான பணத்தை போட்டு வைக்கலாம். அல்லது 10 வருஷம் கழித்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வருது அப்படின்னு அந்த பணத்தையும் போட்டு வைக்கலாம். இது மாதிரி ஒரு 10 வருஷம், 7லேருந்து 10 வருஷத்துக்கு தேவையில்லாத பணங்கள், அது 7லேருந்து 10 வருஷத்துக்கு பிறகு தேவைப்படும் பணத்தை நீங்கள் இதில் சேமிக்கலாம், முதலீடு செய்யலாம். அப்படி சேர்க்குறப்பையும் உங்களுக்கு 12% லாபம் கிடைக்கும். பெரிய அளவில் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லணும். சரி, 3வது ஒரு ஃபண்டு இருக்குது. இது என்னென்னா இந்த டெட் ஃபண்டும் ஈக்விட்டி ஃபண்டும், அதாவது கடன் சந்தை ஃபண்டும் பங்கு சந்தை ஃபண்டும் கலந்து பண்ண ஒரு ஃபண்டு, அதுதான் ஹைபிரிட் ஃபண்ட். இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை அதில் போட்டு வைக்கலாம். அப்படி போடுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு 8லேருந்து 10% வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து வீடு கட்டணும்
அல்லது ஒரு 5 வருஷம் கழித்து நமக்கு வந்து பையனை காலேஜில் வந்து சேர்க்கணும், அல்லது ஒரு 5 வருஷம் கழித்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த ஹைப்ரிட் ஸ்கீமில் சேர்த்திங்கன்னா 8லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 திட்டங்கள்லையும் உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு பிறகு வந்து இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்லலாம். சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளவு பணம் போடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நீங்கள் கேட்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் மிக மிக குறைந்த தொகையாக ₹100 கூட நீங்கள் வந்து போடலாம். ₹100, ₹500, ₹1000 அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய வருமான சக்திக்கு ஏற்ப நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம். இந்த காலத்தில் ₹100 கூட என்னால் ஒரு மாதம் போட முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ₹500, ₹1000ங்கிறது யார் வேணாலும் முதலீடு செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. சார், நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கே இது வரைக்கும் முதலீடு பண்ணதே கிடையாது, அதில் பணம் போட்டால் என்ன ஆகுமோங்கிற பயம் எனக்கு இருக்குது சார் அப்படின்னா கவலையே வேணாம். வெறும் ₹100 மாதம் மாதம் போட ஆரம்பிங்க. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அந்த ₹100 போடுங்க, அல்லது ₹500 போடுங்க. இந்த பணம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒரு 6 மாதத்தில் இந்த பணம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கே ஒரு நம்பிக்கை அது மேலே வந்துடும். அதுக்கு பிறகு இந்த ₹100 ₹500 ஆக்கலாம், ₹500 ₹1000 ஆக்கலாம், ₹1000 5000ஆவோ 10,000ஆவோ எவ்வளவு வேணாலும் நீங்கள் உங்கள் சக்திக்கு ஏற்ப அதிகமாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பணம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் கட்டாயமாக தவற விடாதீங்க. ஏன்னா நீங்கள் இதில் போடுற பணத்தை எப்போ வேணாலும் திரும்ப எடுத்துக்கலாம், எந்த கண்டிஷனும் கிடையாது. உங்களுடைய நோக்கம் 7 வருஷம் கழித்து தான் தேவை அப்படின்னா 7 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம். 5 வருஷம் கழித்து வேணும்னா 5 வருஷம் கழித்து எடுத்துக்கலாம். சார் 2 வருஷம் தான் சார் என்னால் வந்து பணம் போட முடியும் அப்படின்னா 2 வருஷம் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பெரிய கண்டிஷன் எதுவுமே வந்து கிடையாது. இதில் யார் சேரலாம் அப்படின்னா யார் வேண்டுமானாலும் சேரலாம். அவங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸு, உங்களுடைய பேன் கார்டுடைய ஜெராக்ஸு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜு, அல்லது உங்கள்கிட்ட செக் இருந்ததுன்னா செக்குடைய ஜெராக்ஸ், அது பிறகு உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கு பிறகு ஒரு கையெழுத்து போட்டு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எங்களுக்கு வந்து அனுப்பணும். இதை தாண்டி நீங்கள் யாருக்கு நாமினியாக போடுறீங்களோ, இப்போ உதாரணமாக கணவன் இருந்தால் மனைவிக்கு பேரில் நாமினியாக போடலாம், அல்லது மனைவியாக இருந்தால் கணவன் பேருக்கு வந்து நாமினியாக போடலாம், குழந்தைகள் பேர்லையும் பையனோ பொண்ணோ அவங்க பேர்லையும் நாமினியாக வந்து போடலாம். ஸோ அவங்களுடைய ஆதாரோ பேன் நம்பரோ எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா போகும். இது போக இன்னும் சில விவரங்கள், அதாவது நாமினியோடைய ஃபோன் நம்பர் என்ன, அவங்களுடைய பிறந்த தேதி என்ன, அவங்களுடைய மெயில் ஐடி என்ன, இது மாதிரியான சில விவரங்கள் மட்டும் நாங்கள் கேட்போம். அந்த விவரங்களை மட்டும் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்துருவோம். இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஆரம்பித்த பிறகு நீங்கள் எந்த ஃபண்டில் போடணும், எந்த காரணத்துக்காக எவ்வளவு நாட்களுக்கு போடணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அதுக்கான ஃபண்டை வந்து சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதில் முதலீடு பண்ணலாம். இது தொடர்பாக எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து 9600296001 இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா போதும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஈஸியாக முதலீடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிற முதலீடுங்கிறது எல்லாருக்குமான முதலீடு. அதில் வந்து பணத்தை போட்டால் தப்பாயிடும், நஷ்டமாயிடும் அப்படிங்கிறத கருத்தை விட்டுட்டு ஒரு சின்ன லெவலில் ₹100 அல்லது ₹500 அல்லது ₹1000ங்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய முதலீட்டை தொடங்குங்க. எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை இப்போவே சேர்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உதவுகிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.